ஆனா, இந்த ஆவாரம் பூ வச்சு தங்கத்த வசியம் பண்ண முடியும். கோல்டு இருக்கு பார்த்தீங்களா? கோல்ட வசியம் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க? கோல்டு வசியம் பண்ணா நான் வந்து ஆவாரம் பூ வச்சு நீங்க சொல்ற பரிகாரத்த பண்ணா கோல்டு தானா வீட்டுக்கு வந்துருமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நெறைய பேர்ல ரொம்ப நெறைய பேருக்கு கோல்டு அடகு வச்சிருக்காங்க. திரும்ப மீட்ட முடியல, எடுக்க முடியல. நம்ம சொந்தமா நகை வாங்கிட்டோம். அது திரும்ப எடுக்க முடியல. உங்க வீட்டுக்காக நீங்க கோல்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேரும். அதற்கான பொருளாதாரம் உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. பணம்லாம் இருக்குதுங்க, கோல்டு வாங்க முடியலன்னு சிலருக்கு இருக்கு. கோல்டு வாங்கணும்னு ஆசை இருக்கு, பணம் இல்ல. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோல்ட வாங்குற உங்க வீட்டுக்குள்ள கோல்டு நெறைய வருவாங்கங்க. எப்படி வசியம் பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆவாரம் பூ நமக்கு கிடைக்குதுங்க. நம்ம ஏரியால நெறைய கிடைக்குது. சிலர் வந்து ஃப்ரீயாவே அப்படி எடுத்துட்டு வந்துரலாம். சிலருக்கு கடையில கிடைக்குது. இந்த ஆவாரம் பூ வாங்கிட்டு என்ன தெரியுமா பண்ணுங்க, இந்த ஆவாரம் பூ வச்சு கஷாயம் வச்சு குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஓகே தாங்க. ஆனா, இந்த ஆவாரம் பூ வச்சு தங்கத்த வசியம் பண்ண முடியும். கோல்டு இருக்கு பார்த்தீங்களா? கோல்ட வசியம் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க? கோல்டு வசியம் பண்ணா நான் வந்து ஆவாரம் பூ வச்சு நீங்க சொல்ற பரிகாரத்த பண்ணா கோல்டு தானா வீட்டுக்கு வந்துருமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நெறைய பேருக்கு கோல்டு வாங்கணும்னு ஆசை இருக்கும். நெறைய பேர்ல ரொம்ப நெறைய பேருக்கு கோல்டு அடகு வச்சிருக்காங்க. திரும்ப மீட்ட முடியல, எடுக்க முடியல. நம்ம சொந்தமா நகை வாங்கிட்டோம். அது திரும்ப எடுக்க முடியல. கோல்டு புதுசா வாங்கணும். எதுவாக இருந்தாலுமே சரிங்க. உங்க வீட்டுக்காக நீங்க கோல்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேரும். அதற்கான பொருளாதாரம் உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. பணம்லாம் இருக்குதுங்க, கோல்டு வாங்க முடியலன்னு சிலருக்கு இருக்கு. கோல்டு வாங்கணும்னு ஆசை இருக்கு, பணம் இல்ல. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோல்ட வாங்குற உங்க வீட்டுக்குள்ள கோல்டு நெறைய வருவாங்கங்க. எப்படி வசியம் பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல தேக்கு மரப்பெட்டி இருந்தால் ரொம்ப சிறந்தது. அந்த காலத்தில வந்து தேக்கு மரப்பெட்டியில தான் வந்து அந்த கல்லா பெட்டின்னு சொல்லுவாங்க. அது தேக்குல தான் இருக்கும். அதில வந்து நெறைய பணம் சேர்த்து வச்சாங்க. நெறைய பணம் சேர்ந்துச்சு. இப்ப நம்ம பிளாஸ்டிக் டப்பா, சில்வர் டப்பா, எவர் சில்வர் டப்பான்னு இப்படி போயிட்டோம். சில்வர் டப்பா கூட பரவால்ல. எவர் சில்வர் டப்பான்னு இப்படி போயிட்டோம். பிளாஸ்டிக்ல போயிட்டோம். இப்ப எங்க பணம்? எல்லாமே ஆன்லைன்ல போயிடுச்சு. அந்த மாரி டெவலப் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, வுட்டன் பாக்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லது. சப்போஸ் வுட்டன் பாக்ஸ் இல்ல அப்படின்னா, வுட்டன் ட்ரே இருந்தாலும் பரவால்ல. வுட்டன் ட்ரேவும் இல்லங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அழகான எவர் சில்வர் தட்டு எடுத்துக்கோங்க. புது தட்டா இருந்தா ரொம்ப நல்லது. அதில வந்து வாழை இலை வச்சுக்கோங்க. சரிங்களா? வாழை இலை ரவுண்டா அழகா கட் பண்ணி அதில வச்சுக்கோங்க. நல்லா கிளீன் பண்ணிட்டு தான். வச்சுட்டு, ஆவாரம் பூ நல்ல மலர்ந்த பூவா இருக்கணும். சரிங்களா? நல்ல மலர்ந்த அழகான ஆவாரம் பூ. கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த தட்டு ஃபுல்லா நிரவி வச்சுக்கோங்க. நடுவுல வந்து சின்னதா ஒரு சின்ன கேப் வச்சுக்கோங்க. சரி, கேப் எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு குண்டுமணி கோல்டாவது தங்கமாவது அதில இருக்கணும். குண்டுமணி அளவுலாம் இல்லங்க. மோதிரம் வைக்கலாமா? வைக்கலாம். இப்ப நீங்க ஏற்கனவே உபயோகப்படுத்தின ஒரு கோல்டாக இருந்தால், அத கிளீன் பண்ணிட்டு தான் வைக்கணும். அது எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு கேட்டா, நார்மல் தண்ணீல கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் அந்த கோல்ட வச்சுட்டு லைட்டா தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா? ரோஸ் வாட்டர்ல கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் அந்த கோல்ட வச்சுட்டு தொடச்சிருங்க. தொடச்சு நல்லா கிளீனா தொடச்சிருங்க. காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த கோல்ட அங்க நடுவுல வைங்க. எங்க? அந்த ஆவாரம் பூ வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அது நடுவுல வச்சுருங்க. வச்சுட்டா தங்கம் வந்துருமா? தங்கத்தை வசியம் பண்ணக்கூடியது ஆவாரம் பூ. அந்த ஆவாரம் பூல இருந்து எனர்ஜி வந்து ஒரு அதாவது நீங்க அடகு வச்சிருந்தாலும் அத வந்து மீட்டு எடுத்துட்டு வரதுக்கு உங்க பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். உங்க மனநிலை மாற ஆரம்பிக்கும். நீங்க எடுத்துட்டு வருவீங்க. சரிங்களா? இது மட்டும் பண்ணா போதுமான்னு கேட்டா, இன்னொன்னு இருக்கு. அது கூட சேர்த்து வைக்க வேண்டியது இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஒரு தட்டுல வந்து இந்த வாழை இல வச்சு இதெல்லாம் வச்சுட்டோம். ஆவாரம் பூ வச்சு நம்ம கோல்டு வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன பிளேட்ல வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணி, நல்ல ஒரு காட்டன் மஞ்சள் துணிய நல்லா வாஷ் பண்ணி, கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அயர்ன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு, அந்த மஞ்சள் துணிய ஓப்பனா வைங்க. மூட்டெல்லாம் கட்டக்கூடாது. அப்படியே அப்படியே ஓப்பன்ல வச்சுட்டு, 3 பச்சை கற்பூரம். சின்ன சின்ன பீஸ் 3 பச்சை கற்பூரம். 5 ஏலக்காய். 5 துளசி இல. இத 3த்தையும் அப்படியே வைக்கணும். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இதுலேருந்து அது வரக்கூடிய எனர்ஜி, வாசனை இருக்கு பாருங்க. அந்த கோல்டுக்கும், அந்த ஆவாரம் பூக்கும் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா நம்ம ஃபுல்லா சுத்தி தான் வரும். அதோட வாசனை ஆவாரம் பூ மேல பட பட பட, அது இன்னும் ஆக்கர்ஷண சக்தி அதிகமாகும் ஆவாரம் பூக்கு. சரிங்களா? இதெல்லாம் வச்சாச்சுங்க. என்னைக்கு வைக்கணும்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைக்கணும். எப்போ வைக்கணும்? 6 மணிக்கு முன்னாடி. காலையில 6 மணிக்கு முன்னாடில இருந்து ரெடி பண்ணிடுங்க. 6 டூ 7 சுக்கிர ஹோரை அந்த ஹோரை நேரத்தில இத வைக்கணும். சரி வச்சு விளக்கேத்தி வச்சாச்சு, நெய்வேத்தியம் வச்சாச்சு, எல்லாம் ஓகே, எல்லாம் ரெடி. இப்ப நம்ம முக்கியமா ஒரு மந்திரம் சொல்லப் போகிறோம். இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஆவாரம் பூக்கும், அந்த உங்க வீட்டுக்கு தேவையான கோல்டு வருவதற்குமான ஆக்கர்ஷண சக்தி அதிகமா குடுக்கக்கூடியது. மந்திரம் எழுதிக்கிறீங்களா? ஓம் ஸ்வர்ண காஞ்சன மாதங்கி வசம் 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 வா. இந்த மந்திரத்த எப்படி சொல்லணும்னு கேட்டா, கண்ண மூடி உட்காந்துக்கோங்க.
மனசார நமக்கு நிறைய கோல்டு வந்துகிட்டு இருக்குன்ற மனசார நிம்மதியாக நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட அப்படியே உட்காந்து ஒரு மூச்சு காத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்க. ஓம் ஸ்வர்ண காஞ்சன மாதங்கி வசம் 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 வா அப்படின்னு உங்களுக்கு எந்த ஃப்ரீக்வன்சி வருதோ அந்த ஃப்ரீக்வன்சியில் சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்லணும்னா 51 தடவை சொல்லணும். முக்கியமான விஷயம் 51 தடவை கவுண்ட் பண்ணக்கூடாது. மாலை வச்சோ, இல்லை டைமர் வச்சோ, இல்லை விரல் வச்சோ எதுலையுமே கவுண்ட் பண்ணக்கூடாது. ஆனா 51 தடவை சொல்லணும். நீங்க உங்ககிட்ட நான் இந்த மந்திரம் 51 தடவை சொல்லணும்னு சொல்லிட்டு அமைதியா கண்ண மூடி உட்காந்து நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. வெள்ளிக்கிழமை காலையில 6லேருந்து 7க்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நேரத்துல மனசு அமைதியாகி அது அப்படியே ஒரு சைலண்ட்ல வந்துரும். வாய திறந்து மந்திரம் சொல்லாது. ஆனா மந்திரம் உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். அந்த சைலண்ட் அப்படியே வரட்டும். அப்படியே உட்காந்து சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிட்டு அமைதியாயிடுங்க. அமைதியாயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. அதை நீங்க விஷுவல் பண்ணிட்டீங்க. இப்போ அப்படியே அமைதியா உட்காந்துருங்க. இந்த அமைதி நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி இருக்கு பாருங்க. இந்த ஃப்ரீக்வன்சி அது நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க. ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி இலை. இந்த ஃப்ரீக்வன்சி அதோட எனர்ஜி லெவல். அப்புறம் அந்த கோல்டோட எனர்ஜி லெவல். அப்புறம் அந்த ஆவாரம் பூவோட எனர்ஜி லெவல். எல்லாமே சேர்ந்து உங்க வீட்டுக்கு தேவையான, உங்க வாழ்க்கைக்கு தேவையான நீங்க நினைக்கக்கூடிய பொருளாதாரத்தை கோல்ட வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி அபரிவிதமா கிடைச்சு, நிச்சயமாக உங்க வீட்டுக்கு நல்ல ஒரு அழகான கோல்டு வந்து சேரும். நீங்க நினைக்கிறது நடக்கும். நீங்க அடகு வச்சிருந்தா திரும்ப வந்து சேர ஆரம்பிச்சிடும். அந்த பொருளாதாரம் உயரும். முக்கியமா அதான். இந்த பரிகாரம் பயன்படுத்தி நமக்கு தேவையான கோல்ட சேர்த்துப்போங்க. அது நீங்க விலை எவ்வளோ ஆனாலும் உயர்ந்துட்டு போட்டும். அதை பத்தி விட்டுருங்க. நிச்சயமா உங்களுக்கு கோல்டு வந்து சேரும். வாழ்க்கையில சந்தோஷமா தங்கமான வாழ்க்கையா வாழ்வோம். வாழ்க வளமுடன்.